வணக்கம். மில்கி சாஃப்ட்வேரில் அக்கௌண்டிங் செக்ஷனில் பேங்க் கிரியேஷன் பற்றி பார்க்கலாம். அக்கௌண்ட்ஸில் இந்த 2 லெட்ஜர் கிரியேஷன் இந்த மெனுவை கிளிக் பண்ணணும். இதில் பொது பேரிடு தலைப்பு இதில் 10 டைப் பண்ணிவிட்டு 2 டைம்ஸ் என்டர் ப்ரெஸ் பண்ணோம்னா பேரேட்டின் பெயருக்கு வந்துடும். இந்த பேரேட்டின் பெயரில் இப்போ நான் கரூர் வைஸ்யா வங்கி மணப்பாறை டைரெக்டாக சேமிப்பு கிளிக் பண்ணாலும் சரி, அப்படி இல்லாட்டி பேரேட்டின் பெயர்லேருந்து 1 2 3 தடவை என்டர் தட்டினோடனே சேமிக்கப்பட்டது அப்படின்னு வரும். சரிங்கிறதுக்கு ஒரு என்டர். பொது பேரிடு தலைப்பில் 10 டைப் பண்ணுறப்போ புதுசாக நம்ம கிரியேட் பண்ண பேங்க் இந்த லிஸ்ட்டில் வந்திருக்கும். அதோட ஐடி 300. ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் ஏற்ற மாதிரி இந்த ஐடி நம்பர் மாறும். அடுத்து சேல்ஸில் யூனியன் பில் என்ட்ரி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க், மத்திய கூட்டுறவு வங்கி இந்த 2 பேங்க் தான் வருது. இதுக்கு மேலே நம்ம அமௌண்ட் கிரெடிட் ஆகுறது ஃபுல்லாக கரூர் வைஸ்யா பேங்க்கில் கிரெடிட் ஆகுது. அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல கரூர் வைஸ்யா பேங்க்கை எப்படி வர வைக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு யூனியன் பில் என்ட்ரியை க்ளோஸ் பண்ணிக்கணும். அக்கௌண்ட்ஸில் லெட்ஜர் கிரியேஷனில் பொது பேரிடு தலைப்பில் 10 டைப் பண்ணிவிட்டு கரூர் வைஸ்யா பேங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் டிக்கு கொடுத்துட்டு சேமிப்பு கிளிக் பண்ணிடுங்க. இப்போ சேல்ஸில் போய் யூனியன் பில் என்ட்ரியை கிளிக் பண்ணுறப்போ கரூர் வைஸ்யா பேங்க் இதில் லிஸ்ட்டில் வந்துடும். நெக்ஸ்ட்டு லெட்ஜர் கிரியேஷன். இதில் நம்ம பொது பேரிடு தலைப்பு டைப் பண்ணியும் எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி டைரெக்டாக இந்த ஃபைண்டுங்கிற ஆப்ஷனில் 300 டைப் பண்ணோம்னா கரூர் வைஸ்யா வங்கி மணப்பாறை ஆட்டோமேட்டிக்காக இங்கே லோட் ஆயிரும். எடுத்துட்டு இதோட ஆரம்ப இருப்பு எவ்வளோ இருக்கோ போட்டுட்டு இது பொதுவாக செலவு இருப்பு விவரம் செலவு தான் கொடுக்கணும். ஏன்னா இது சொத்து கணக்கு. ஸோ செலவில் கொடுத்துட்டு சேமிப்பு கொடுத்துட்டீங்கன்னா இந்த பேங்க்கோட ஓபி சேவ் ஆயிரும். சப்போஸ் எதுவும் ஆல்ட்ரு பண்ணணும்னா கூட எகைன் இந்த இடத்துல 300 டைப் பண்ணிவிட்டு ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். இதோட ஓபி சேஞ்ச் ஆயிருக்கு. நன்றி, வணக்கம்.